துலாம் ராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம். குரு பகவான் ராசியை பாக்குறாரு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கலைங்க, கவலைப்படுறவங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் விரயஸ்தானத்தை பாப்பாரு. அப்ப விரயங்கள் எல்லாமே பஸ்பமாயிரும். 3ஆம் பார்வையால 8ஆம் இடத்தை பாப்பாரு. உங்களை சூழ்ந்த விபத்து, கண்ட, சர்ஜரி, அவமானம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், இது மாதிரி என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கோ அது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போற காலகட்டங்கள்ல தொழில அகலக்கால் வைக்க கூடாது. இந்த ஒரு விஷயத்த அவங்க கவனமா இருந்துக்கணும். ஏற்கனவே தொழில இருக்கவங்களாக இருந்தாலும் பணப்பரிவர்த்தனையில ரொம்ப கவனமாக இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் மூலமாக துலாம் ராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம். இப்ப நாம சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசியில பிறந்தவங்க, சித்திரை 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு அனைத்து விதமான பாக்கிய பலன்களையும் கொடுப்பினையையும் அனுபவிக்க வேண்டிய காலமாக இது இருக்க போகுது. 2026ஆம் ஆண்டு கிரக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியினருக்கு ஒரு 5 மாத காலங்கள், அதாவது 2/6/2026 வரைக்குமே குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்க போறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டிய பல வினைகள் இருக்கும். அந்த பல வினைகள்ல நல்ல வினைகளும் இருக்கும், கெட்ட வினைகளும் இருக்கும். அந்த நல்ல வினைகள்ல இந்த ஜென்மத்துல என்ன அனுபவிக்க போறாங்க, அந்த கெட்ட வினைகள்ல எந்த ஜென்மத்துல என்ன அனுபவிக்க போறாங்கன்னு சொல்றதா 9ஆம் இடமான கொடுப்பினை ஸ்தானம். எப்பயுமே உபஜய ஸ்தானங்களுக்கான 3, 6, 11ஆம் இடங்களுக்கு அசுப கிரகங்கள் வரும்போது ஜாதகர் ஒரு மாதிரியா எவ்வளவு கீழ்நிலையில இருந்தவங்களையும் மேல தூக்கி விட்டுரும். இப்ப 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல உபசய ஸ்தானத்துக்கு இந்த ஒரு வருஷம் முழுவதுமே 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க போகிறாரு. அதே மாதிரி லாபஸ்தானத்துல இருக்கிற கேதுவும் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் இவங்களுக்கு 5/12/2026 வரைக்குமே இருப்பாங்க. திறக்குறைய அந்த ஆண்டோட கடைசி முடிவு வரைக்கும் இருக்காங்க. ஒரு 25 நாட்கள் இருக்கும்போதுதான் இடம்பெயர்றாங்க. அப்ப பெரும்பான்மையா அவங்களுக்கு 11ஆம் இடத்துல கேதுவும் 5ஆம் இடத்துல ராகுவும் நிக்கிற பலன் தான் நமக்கு நடக்க போகுது. அப்ப இப்ப இது 2026ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எந்த கோச்சார கிரகங்களாலையும் அவங்களுக்கு பாதிப்பு பெரும்பான்மையா இல்ல. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்போது மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. இப்ப குரு பகவான் ராசியை பாக்குறாரு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கலைங்க, எத்தனையோ குரு பயிற்சி நான் பார்த்துட்டேங்க, ஆனா என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லது நடக்கலன்னா கவலைப்படுறவங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்துல இருந்து ராசியை பார்க்கிற இந்த நேரத்துல 6ஆம் இடத்துல சனி பகவான் உபஜயஸ்தானத்துல இருக்கிறாரு, வெற்றி ஸ்தானத்துல போய் இருக்கிறாரு. அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி அடையனா அசுப கிரகங்கள் 3, 6, 11ல இருந்து வேலை செய்யறது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக
சுபபலனை கொடுத்துருவாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை வந்து பார்ப்பாரு. அப்ப விரயங்கள் எல்லாமே வந்து பஸ்பமாயிரும். 3ஆம் பார்வையால 8ஆம் இடத்தை வந்து பார்ப்பாரு. உங்களை சூழ்ந்த வந்து விபத்து, கண்ட சர்ஜரி, அவமானம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், இது மாதிரி என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆயிரும். அதீதமான உடல் நோயில கஷ்டப்படுறேன், அதீதமான கடன்ல வந்து கஷ்டப்படுறேன், நிலையான உத்தியோகம் இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ருணரோக சத்ருஸ்தானம் தன் வேலையை இழக்கும். கடன் இருக்காது, நோய் இருக்காது, உத்தியோகத்தால ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும். அதே நேரத்துல 3ஆம் இடத்துக்கும் சனி பகவானோட பார்வை வந்து இருக்குது. குரு பகவானும் 3ஆம் இடத்தை வந்து மே மாசத்துக்குள்ள வரைக்கும் வந்து பாக்குறாரு. அப்ப எங்கிட்டு கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா கூட கோச்சார கிரகங்கள் வந்து துலாம் ராசிக்கு சாதகமா தான் இருக்கிறாங்க. 3ஆம் இடம் இயங்குது, 6ஆம் இடம் இயங்குது, 11ஆம் இடம் இயங்குது, 9ஆம் இடம் இயங்குது, 5ஆம் இடம் இயங்குது. அப்ப இயங்காத பாவங்களே வந்து இல்லைன்னு நம்ம வந்து சொல்லலாம். எல்லா பாவங்களுக்கும் மோஸ்ட்லி அந்த கோச்சார கிரகங்களோட சம்பந்தம் இருப்பதால் இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு அனைத்து விதமான கொடுப்பினைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. திருமண வயசு வந்துருச்சுங்க, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமண வயசுல நான் பிள்ளை வச்சிருக்கேங்க, நான் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு பார்ப்பீங்க. பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்ச பல வருஷம் ஆச்சுங்க, பேரம்பேத்தியை பார்க்கக்கூடிய நேரம் எனக்கு இல்லையா அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு பேரம்பேத்தி யோகம் உண்டு. நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த வயசு வரைக்கும் நான் வந்து எந்த சொத்து சுகத்தையும் அனுபவிக்கல அப்படின்றவங்களுக்கு இப்ப வீடு வாகன யோகத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினைகள் உருவாகும். ராசியை குரு பார்க்கிற இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதக ரீதியான ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது வந்து தீர்த்துக்கக்கூடிய காலமாக இது வந்து இருக்கும். குரு பகவான் ராசியை பார்க்கிற இந்த காலகட்டங்கள்ல உங்க சுய ஜாதகத்துல கேது பகவான் இல்லாமல் இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலிதான். உங்களுக்கு எல்லா கொடுப்பினைகளுமே இந்த 2026ல உண்டு. மே மாசம் வரைக்கும் அப்ப கொடுப்பினையோட பலனை வந்து அனுபவிக்க முடியாது. அதாவது லக்னத்துல வந்து உங்க சுய ஜாதகத்துல துலாத்துல வந்து கேது இருந்தால் பெரும்பான்மையா எந்த பலனையும் நீங்க அனுபவிக்க முடியாது. கேது இல்லாத குரு இருக்கிறவங்க, சூரியன் இருக்கிறவங்க, சனி இருக்கிறவங்க, செவ்வாய் இருக்கிறவங்க, புதன் இருக்கிறவங்க, சுக்கிரன் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிக்கிற கிரகத்தோட காலகருவ ஆதிபத்திய ரீதியான அனைத்து விதமான சுபபலன்களையும் அவங்க அனுபவிச்சிருவாங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வரப்போற காலகட்டங்கள்ல தொழில அகலக்கால் வைக்க கூடாது. இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து கவனமா வந்து இருந்துக்கணும். ஏற்கனவே தொழில இருக்கவங்களாக இருந்தாலும் பணப்பரிவர்த்தனையில ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவே அவங்களுக்கு போதுமான விஷயங்கள். அதே மாதிரி 6ல வந்து அவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால உத்தியோக ரீதியான பாதிப்புகள் அவங்களுக்கு அகலும். நிலையான நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும். நான் பல வருடங்களாக வந்து வெளிநாட்டுல இருக்கேங்க, எனக்கு குடியுரிமை கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த 5 மாச காலங்கள், அதாவது மே மாசத்துக்குள்ள முயற்சி பண்ணா உங்களுக்கு நிச்சயமாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. 11ஆம் இடத்துல கேது இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல 11ஆம் இடம் தான் ஒரு மனிதனோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய பாவகம். மறு திருமணத்திற்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமாக மறு விவாகம் நடக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மூத்த சகோதரம், சித்தப்பா, மூத்த சகோதரம், சித்தப்பா, சகோதர சகோதரிகள் இவங்களை வந்து நீங்க அனுசரிச்சுட்டு போனீங்கனாலே 11 கேதுவால உங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகமாக இருக்கும். 11ஆம் இடம்ங்கிறது வந்து உபசரிஸ்தானம். எப்பயுமே வந்து 11ல இருக்கிற கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அவர் வந்து அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, எந்த அதிபதியாக இருந்தாலும் 11ல இருக்கிற கிரகம் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மையை செய்தே தீரும். உங்க சுய ஜாதகத்துல 11ஆம் இடத்துல, அதாவது துலாம் ராசியில உங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் உண்மையிலேயே அந்த 11ல இருக்கிற கேது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான்.
உங்களோட எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தையுமே வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து கேது பகவான் வந்து நிறைவேற்றி வச்சிருவார். அடுத்து 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு, ராகுவும் கேதுவும் 5/12/2026 வரைக்குமே வந்து 5/11 தான் சம்பந்தப்படுறாங்க. இப்ப 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒத்தி வைக்கிறது நல்லது. அதுக்கு மீறி நம்ம நடத்தணும்னு ஆசைப்பட்டா அதுல வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்போட அந்த விஷயத்த அவர் வந்து நடத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வைக்கிறது, பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கணும். இல்ல வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்க வந்து உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றி வச்சுக்கணும். குழந்தைகளை உங்களோட சொந்த பொறுப்புல கண்காணிக்கணும். யாரையும் நம்பி, புதிய அந்நியர்களை நம்பி குழந்தைகளை வந்து ஒப்படைக்க கூடாது. முக்கிய பொறுப்புகளை, நல்ல கௌரவ பதவியில் இருக்கிறவங்க பொறுப்புகளை அடுத்தவங்களுக்கு வந்து டெலிகேட் பண்ணக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகளை உங்களோட சொந்த கண்காணிப்புல நீங்க தான் செய்யணும். பிறரை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களுக்கு காலை வாரும். அதே 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால துலாம் ராசினருக்கு நிறைய பேருக்கு வந்து காதல் வரும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வரக்கூடிய காதல் உண்மையான காதலாக இருக்காது, மழுப்பலாக இருக்கும். ராகு வந்து மழுப்பல் கிரகம் தானங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து பாம்பு பாக்குறோம்னு வைங்க, நிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு நம்ம கண்ணு வந்து அதை வந்து மறைக்கும். அதே மாதிரிதான் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது வந்து கெடுத்து கொடுக்கும். அப்ப பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அதிர்ஷ்டம், ரேஸ், பங்குச்சந்தை, இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு சுய ஜாதக ரீதியான நிலையை தெரிந்து நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரும். அதே போல இப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஒருத்தவங்களுக்கு வந்து அயன சயன ஸ்தானம். அந்த இடத்த வந்து சனி பகவான் வந்து பாக்குறாரு. அப்ப உங்களோட தூக்கம் வந்து குறைஞ்சி துக்கம் வந்து அதிகமாகுமா அப்படின்ற ஒரு பயம் வரும். அதாவது 12ஆம் இடத்துக்கு வந்து சுபகிரகங்களோட சம்பந்தம் இருக்கும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். எல்லா அமைப்புகளும் சரியாக இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கொஞ்சம் வந்து குறைவுபடும். ஏதாவது மனசுல வந்து இனம் புரியாத ஒரு எண்ண ஓட்டங்களால தூக்கத்தை வந்து நீங்க வந்து குறைச்சிக்குவீங்க. அப்ப பிராணாயாமம் நிறைய வந்து பண்ணணும், மூச்சு பயிற்சிகள் நிறைய பண்ணணும். இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமம் இதெல்லாம் வந்து ஈடுபடும் போது துலாம் ராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு வளமான ஆண்டாக இருக்கும். எப்பயுமே துலாம் ராசியினருக்கு வந்து கலைத்துறையில, போட்டி தேர்வுகள்ல, கட்டுரை எழுதுதல் இதெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கும். இப்ப 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிக நன்மையை வந்து கொடுக்கும். கலைத்துறையில வந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ராகு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன விதமான பரிகாரங்கள் செய்தால் 2026ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குன்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கனகதாரா ஸ்தோத்திரம் டெய்லி காலையில வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. அதாவது 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 6ஆம் இடத்துல இருக்கிற சனி, பாக்கியத்துல இருக்கிற வரைக்கும் குரு, திரும்ப 10ஆம் இடத்துக்கு செல்ல போற குரு, 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிற கேது, இப்படி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மையை தரணும். ஏன்னா பணபரஸ்தானங்கள் நல்லா வந்து வேலை செய்யுதுங்க. 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு. பணபரஸ்தானம்ங்கிறது வந்து 2, 5, 8, 11. இப்ப கோச்சார கிரகங்களால 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடங்களும் பணபரஸ்தானங்கள் வந்து இயங்குது. இந்த காலகட்டங்கள்ல நீங்க கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்க, உங்க ஜாதக ரீதியா பணவரவுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தால், ஏதாவது வராக்கடன்கள் அதிகமாக இருந்தால், இல்ல உங்களுக்கு அன்றாட பணப்பழக்கத்திற்கு கஷ்டமாக இருந்தால், அது எல்லாமே வந்து நிவர்த்தியாகி மேன்மையான பலன்கள் வந்து உண்டாகும். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு நினைத்த மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க நல்வாழ்த்துக்கள். நன்றி.